இறைவசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிரியமானவர்களே, இன்றைய உலகம் அமானுஷ்ய படங்களை கொண்டாடுகிறது. புத்தகங்களும் தொலைக்காட்சிகளும் இருளை மகிமைப்படுத்துகின்றன. பேய்கள் சக்தி வாய்ந்தவை, தடுக்க முடியாதவை என்று சித்தரிக்கின்றன. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நரகத்தில் எந்த பேயும், எந்த தீய சக்தியும், எந்த பொல்லாத ஆவியும் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு எதிராக நின்று பார்க்க கூட முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு கனமுணர்வு, நிலையான பதற்றம், இரவில் ஊர்ந்து செல்லும் விவரிக்க முடியாத பயம், உங்கள் குழந்தைகளில் நடக்கும் போராட்டங்கள், உங்கள் மனதில் ஏற்படும் மனசோர்வு, போதை பழக்கம், கனவுகள், திடீர் நோய்கள், இவையெல்லாம் வெறும் தற்செயலா? இல்லை, எதிரி வேலை செய்கிறான். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. பைபிள் தெளிவாக சொல்கிறது, ஆன்மீக போர் என்பது புனைக்கதை அல்ல, அது அன்றாட யதார்த்தம். ஒரு நாள் இயேசு தன் சீடர்களுடன் கப்பலில் இருந்தார். திடீரென ஒரு பெரிய புயல் எழுந்தது. காற்று வலுவாக வீசியது. அலைகள் கப்பலை மூழ்கடிக்க முயன்றன. சீடர்கள் பயந்து விழித்துக்கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிறோம் என்று அலறினார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் நோக்கி பேசினார். அமைதியாக இரு, ஓய்ந்து போ. அதே நபர், அதே இயேசு இன்றும் உங்களுக்காக நிற்கிறார். ஆனால் நீங்கள் சீடர்களைப் போல பயந்து நடுங்குவீர்களா? அல்லது இயேசுவைப் போல அதிகாரத்துடன் பேசுவீர்களா? வேதாகமம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பயந்து ஓட வேண்டியவர்கள் அல்ல, எதிரியே உங்கள் வீட்டை விட்டு ஓட வேண்டும். சாத்தான் உங்கள் வீட்டில் குழப்பத்தை கொண்டு வர முயற்சிக்கலாம். ஆனால் உங்கள் வாயால் கடவுளின் வார்த்தையை பேசுங்கள். நீங்கள் எதிரியை பார்த்து பயந்து ஒளிய வேண்டியவர்கள் அல்ல, எதிரியே உங்களிடமிருந்து ஓட வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள், எதிரியை எதிர்த்து போராடுங்கள். இயேசுவின் பெயர் உங்கள் வீட்டில் ஒலிக்கட்டும். ஜெபம் உங்கள் வீட்டை நிரப்பட்டும். உங்கள் வார்த்தைகள் ஆதிக்கத்துடன் இருக்கட்டும். இப்பொழுது எனக்கு பின்னால் சொல்லுங்கள், என் குடும்பம் சாத்தானின் பிடியில் சிக்காது. என் குடும்பம் சாத்தானின் பிடியில் சிக்காது. என் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன். நான் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன். சாத்தானே, என் வீட்டை விட்டு ஓடிப்போ. சாத்தானே, என் வீட்டை விட்டு ஓடிப்போ. பிரியமானவர்களே, பிசாசு உங்கள் உணர்வுகளால் ஓடப்போவதில்லை, ஆனால் கடவுளின் வார்த்தையால் ஓடிவிடுவான். ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் பயத்தை எதிர்த்து பேச வேண்டும். நீங்கள் மனசோர்வை எதிர்த்து பேச வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் தேவனின் வார்த்தையை உரக்க சொல்ல வேண்டும். நீங்கள் போராடுகிறீர்கள், ஆனால் வெற்றி ஏற்கனவே நமக்காக வழங்கப்பட்டு விட்டது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தால் சாத்தான் நம் வீட்டை விட்டு ஓடி போய்விடும். நம்பிக்கையுடன் ஜெபிப்போம், வாருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, கர்த்தாவே, நான் இன்று உம்மிடம் வருகின்றேன். என் வீட்டின் மீது உம்முடைய பாதுகாப்பை கோருகிறேன். என் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும். எந்த தீய சக்தியும் எங்களை தாக்க முடியாது. என் வீட்டில்
உமது வார்த்தையை நிலைநாட்டுகிறேன். ஒவ்வொரு இருளும் அகலட்டும், ஒவ்வொரு பேயாவியும் தூரமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் வீடு தூய ஆவியால் நிரம்பட்டும். பிசாசே, என் வீட்டை விட்டு ஓடிப்போ. இயேசுவின் இரத்தத்தால் என் வீடு மூடப்பட்டுள்ளது. கர்த்தாவே, என் வீட்டில் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் கிருபையை எனக்கு தாரும். என் குடும்பத்தை ஆசிர்வதியும். இன்றிலிருந்து நாங்கள் வெற்றியாளர். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.